இந்த 2 கமெண்ட்டையும் பாருங்களேன். ஒரு கமெண்ட்ல வாட்டர் பெக்கர்ஸ்ன்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அதாவது அவர் தமிழ்நாடு மக்கள் கர்நாடகா கிட்ட காவேரிக்கு பிச்சை எடுக்குறாங்கன்னு சொல்றாரு. இன்னொரு கமெண்ட்ல காவேரி நதி கர்நாடகால இருந்து தான் ஜெனரேட் ஆகுது. சோ, அத ஏன் நம்ம மத்தவங்களுக்கு ஃப்ரீயா தரணும்? இது கர்நாடகாவோட நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? தண்ணீங்கிறது மலை, கல்லு, மண்ணு மாரி ஒரே இடத்துல இருக்கிற ரிசோர்ஸ் கிடையாது. அதோட பேசிக் நேச்சரே ஃப்ளோ ஆவறது தான். அது ஒரே இடத்துல தேங்கி நிக்காது. சோ, தண்ணி எங்கெங்கலாம் ஃப்ளோ ஆகுதோ, அங்க இருக்கிற ரீஜியன், அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அந்த தண்ணி சொந்தமானது தான். சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா தண்ணி இல்லாத 2 நாள் கூட தாண்ட முடியாது. இந்த காவேரி பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுச்சு? இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1892ல அப்போ தமிழ்நாடு, கர்நாடகாலாம் கிடையாது. அப்போ மைசூர் ராஜ்யம், மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சி டைரக்ட்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. மைசூர் ராஜ்யம், மைசூர் ராஜாக்கு அடியில இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் என்ன சட்டம் போட்டாங்கன்னா, மைசூர் ராஜ்யம் டேம், இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ் எது வேணாலும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா, தமிழ்நாடு கூட கலந்து பேசி தான் முடிவெடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தண்ணி குடுத்து தான் ஆவணும்ங்கிறது தான் அப்போ இருந்த சட்டம். இது அப்படியே 1924ல பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வந்து கிருஷ்ணராஜ சாகர் டேம் கட்டுறாங்க. தமிழ்நாடுல மேட்டூர் டேம் கட்டுறாங்க. இது ஒரு 50 வருஷம் ஒப்பந்தம். இந்த 2 டேம் நீங்க கட்டிக்கோங்க. இதுல காவேரி நதிய பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட், அதே சட்டம். இந்த 50 வருஷம் சட்டம் 1974ல முடியுது. பிரிட்டிஷோட ஆட்சியும் முடியுது. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுல இல்ல. அப்போ கர்நாடகா ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. இவ்ளோ நாள் மெட்ராஸ் பிரசிடென்சி டைரக்ட்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்ததுனால அவங்களுக்கு பவர் ஜாஸ்தியா இருந்துச்சு. அவங்க பக்கம் தான் எல்லாமே ஃபேவரா இருந்துச்சு. சோ, இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது. எங்களோட பெங்களூர்ல பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாவுது. இங்க அடிப்படை குடிநீருக்கே வழி இல்ல. சோ, எங்களுக்கு காவேரி நதி கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனைய ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனை இன்னைய வரைக்கும் தொடர்ந்துனே தான் இருக்குது. இதுக்கு முடிவு இருக்குதான்னு கேட்டா, இந்த பிரச்சனைக்கு முடிவுங்கிறதே கிடையாது. அது ஏன்னு இங்க கீழ இருக்கிற லிங்க்ல நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பேன். இந்த பிரச்சனைய பத்தி, இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள பத்தி.